கைஸ் நம்ம தனுஷோட கரை இந்த படம் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, படத்தை எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க, இத பத்தி தான் இந்த ஒரு அப்டேட் வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தனுஷோட 54வது படமா கரை மூவி பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்கு. போர் தொழில் எடுத்த விக்னேஷ் ராஜா இந்த படத்தை எடுத்திருக்காரு. இது ஒரு த்ரில்லர் மூவியா இருக்க போது ரொம்ப கூடிய சீக்கிரமாவே இந்த கரை படத்தை இறக்க போறாங்க. சோ கரை படத்துக்கு அப்புறம் நம்ம தனுஷ் பண்ண போற D55 இந்த ஒரு மூவில பயங்கரமான ஸ்டார் காஸ்ட் பட்டாளமே இருக்கு. நம்ம சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, மலையாளம் சினிமால ஒரு பயங்கரமான ஆக்டரான மம்முட்டி, இவங்க எல்லாத்தையும் பயங்கரமா இறக்கிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம தனுஷ் கூட மம்முட்டி ஒரு பயங்கரமான முக்கியமான ரோல் பண்றாரு. கேமியோலாம் கிடையாது, மெயின் ரோல் தான். மூவில நம்ம மம்முட்டிக்கு எவ்வளவு சம்பளம், இத பத்தி ஒரு தகவல் இப்ப கிடைச்சிருக்கு. நம்ம தனுஷோட ஒண்டர் பார் பிலிம்ஸ் இவங்க தான் D55 ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. 35 கோடிக்கு லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. எனக்கு அவ்வளவு அமௌண்ட்லாம் வேணாம், வெறும் 24 கோடி மட்டும் போதும் சொல்லிருக்காரு. சோ 24 கோடி சம்பளத்துக்கு நம்ம மம்முட்டி இந்த படத்துக்குள்ள வந்திருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் பொறுத்தவரை இன்னும் ஆரம்பிக்கல, ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிப்பாங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. இப்ப கரை படத்துக்கு வந்தீங்கன்னா படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல மூவி டீம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. வர ஏப்ரல் மாசமே இந்த கரை மூவியை கொண்டு வரதா அப்டேட் வந்திருக்கு. நம்ம சூர்யாவோட கருப்பும் தனுஷோட கரையும் ரெண்டு படம் கிளாஷ் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு. ரெண்டு படங்களும் ஒரே நாள்ல இறங்க வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம கருப்பு படத்துக்கான அப்டேட் வீடியோல சொல்லிருப்போம், எலெக்ஷன் தேதிக்காக தான் ரெண்டு படமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சோ அதே தான் இப்பயும் எலெக்ஷன் டேட்டை ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டா கரை படத்துக்கான ரிலீஸ் டேட்டை பயங்கரமா இறக்கிடுவாங்க. இதே தான் கருப்பு படத்துக்கும் எலெக்ஷன் ஏப்ரல் மாசம் தான் வரப்போகுது. ஆனா எக்ஸாக்ட்டான டேட்டா அபிஷியலா தான் அனௌன்ஸ் பண்ணணும். சோ அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பா இந்த ரெண்டு படத்துக்கான ரிலீஸ் டேட்டையும் அபிஷியலா இறக்கிடுவாங்க. இது ஜஸ்ட் வேற ஒரு அப்டேட் தான், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம தனுஷோட லைனப்ஸே இப்ப பயங்கரமா இருக்கு. இந்த லிஸ்ட்ல ஒரு ஹை பட்ஜெட் படம், ஒரு பயங்கரமான பெரிய படமான நம்ம மாரி செல்வராஜும் தனுஷும் திரும்ப இணையற படம் D56 இந்த படத்தை பத்தி ஒரு பயங்கரமான அப்டேட் இப்ப வந்திருக்கு. இந்த ஒரு அப்டேட் நம்ம மாரி செல்வராஜ் தான் தந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தா இந்த D56 படத்துக்கான கதைக்களத்தை லைட்டா சொல்லிருக்காரு. நம்ம மாரி செல்வராஜோட படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கேஸ்ட மையமா வச்சு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அதே இந்த படத்துல பார்த்தா கேஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ உருவாச்சு, அந்த காலத்துல பீரியட் டைம்ல கேஸ்ட் எல்லாம் எப்போ ஃபர்ஸ்ட் உருவாச்சு, அந்த காலத்துல கேஸ்டையும் பிரிவினையும் தடுத்துட்டா இப்ப இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு சொல்ற ஒரு படமா தான் இந்த படத்தை மாரி செல்வராஜ் எடுக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. ஸ்டோரி லைனே பயங்கர வெறித்தனமா இருக்கு. இது ஒரு ஃபேண்டசி படமா இருக்கும்னு அப்டேட் வந்திருக்கு. நம்ம தனுஷோட கெரியர்லயும் மாரி செல்வராஜோட கெரியர்லயும் ஒரு பயங்கரமான பெரிய படமா இது ரெடியாக போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரை படத்தை ஏப்ரல் மாசம் டார்கெட் பண்றதா தான் அப்டேட் வந்திருக்கு. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ காத்திருந்து பார்ப்போம். நம்ம தனுஷோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.